நம்ம 24 நியூஸ். பேர் வந்து பூனமிஷா. நாங்கள் முடிஞ்ச வரை இலவச வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு நாங்கள் தர்மமாக மருந்து கொடுத்துருக்கோம். வலி எந்தெந்த பகுதியில் வருதுன்னு கேட்போம். அவங்க வலி வர்றதை சொல்கிறத வச்சே நாங்கள் சரி என்ன இடத்துல கல் இருக்குது, கிட்னி பையில் இருக்குது. இல்லை, என் பேர் அழகிரு. நான் ஒரு 30 வருஷமாக இந்த வைத்தியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 30 ஆண்டுகளாக பரம்பரையாக, அதாவது பாட்டன், முப்பாட்டன், அப்பா, இப்போ நான் இப்படி பரம்பரையாக நாங்கள் பரம்பரை வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புலிப்பாணி வைத்தியசாலையிலேருந்து இப்போ நாங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலங்க இருக்குது கரெக்டாக? இது சானார்வெட்டி, திண்டுக்கல்லேருந்து 17 கிலோமீட்டர் சானார்வெட்டி. சானார்வெட்டிலேருந்து மேட்டுக்கருப்பியா கோயில். சரிங்க. எந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் அது வரைக்கும் நீங்கள் மருந்து கொடுத்துருக்கீங்க? நான் இது வரைக்கும் கல்லடைப்புக்கு மெயினாக மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு 30 ஆண்டுகளாக. கிட்னி ஃபெயிலரு ஒரு 30 ஆண்டுகளாக மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா சௌகரியம் ஆகிக்கிட்டு இருக்கு. உப்பு, அது கிட்னி ஃபெயிலர் ஆகிறதுக்கே காரணம் உப்பு தான். அப்போ உப்பு தான் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலரை பண்ணுறது. உப்பு போய் படிஞ்சிருச்சுன்னா, மண்ணீரல் கல்லீரலில் உப்பு படிஞ்சிருச்சுனாவே கிட்னி ஃபெயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க தண்ணி தான் காரணம். ஏன்னா அப்போயெல்லாம் முதல்ல பழங்காலத்தில் கம்மாயில் தண்ணி மோந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு தேத்தா விதைன்னு ஒரு விதை இருக்குது. அந்த தேத்தா விதையை எடுத்து ரேசாக தண்ணியில் மோந்துட்டு கம்மாயில் ட்ரம்மில் ஊற்றிட்டு, இல்லை பானையில் ஊற்றிட்டு, அப்போ மண்பாண்டம் தான் அதிகமாக, மண்பாண்டத்தில் ஊற்றிட்டு சருவங்கள் இருக்கும் பித்தாலை, அது இல்லை நம்ம இந்த விதையை ரேசாக கல்லில் உரைச்சி விட்டோம்னா அந்த உப்பு பூரா போய் கீழே படிஞ்சிடும். அப்போ படிஞ்சிட்டா மனிதர்களுக்கு உப்பு அப்படின்ற நோய் இல்லை, சுகரு அப்படின்ற நோய் யாராவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் பணக்காரங்களுக்கு வரக்கூடிய வியாதி அப்படிம்பாங்க. இப்போ பிறந்த பிள்ளைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கும் காரணம் கல்லீரல், மண்ணீரல், உப்பு தான். அந்த உப்பு வந்தவொடனே என்னாச்சுங்க, இந்த பாருங்கள், இதுதான் தேத்தாவதை. இதைத்தான் நாங்கள் அப்போ தண்ணியில் உரைச்சுவோம். தண்ணியில் உரைச்சி விட்டோம்னா தண்ணி தெளிவாயிடும். இப்போ அதையே நீங்கள் தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த தேத்தா விதையை சுத்தம் பண்ணலாம். தேத்தா விதையில் இல்லைன்னா பெரு நெல்லிக்காயை 2 தட்டி உள்ளே போட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காய் சுத்தம் பண்ணிடும் தண்ணியை. அப்போ சுத்தம் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அந்த தண்ணியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உப்பு விளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உப்பு விளையாது. கல் உங்களுக்கு உப்பு தான் கல்லாகிறது. உப்பு உடம்புல எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, கிட்னி பையில் இருந்தாலும் சரி, வேறு எந்த பகுதியில் நீர் பகுதியில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலையுமே உங்களுக்கு உப்பு விளையிறதுக்கு காரணமே, கல் விளையிறதுக்கு காரணமே தண்ணி தான். கல் விளையிறதுக்கு காரணமே தண்ணி தான். இந்த தண்ணியிலேருந்து தான் உங்களுக்கு இது பூராமே உற்பத்தி ஆகுது. இதை நாங்கள் உற்பத்தி ஆனாலும் 30 ஆண்டுகளாக எத்தனை எம்எம், அது 24 எம்எம் இருந்தாலும் சரி கல்லை உடச்சிட்றோம் நாங்கள். ஆனால் மூலிகை தான். இது எப்படிங்க? அப்போ ஒருத்தர் வர்றாங்க, பிரச்சனைன்னு வர்றாங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்களாக கண்டுபிடிப்பீங்களா இல்லை மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது கொண்டு வரணும்? ஆமாம், அவங்க ரிப்போர்ட் கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் இன்ன இடத்துல பார்த்தோம், எங்களுக்கு இத்தனமும் கல் இருக்குது, அதே மாதிரி இன்ன இடத்துல இன்ன பகுதியில் இந்த கல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. நாங்களும் கையை பிடிச்சி பார்த்துருவோம். வலி எந்தெந்த பகுதியில் வருதுன்னு கேட்போம். அவங்க வலி வர்றதை சொல்கிறத வச்சே நாங்கள் சரி இன்ன இடத்துல கல் இருக்குது, கிட்னி பையில் இருக்குது, பித்தப்பையில் இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான மூலிகையை அரைச்சி பவுட்ரு பண்ணி நாங்கள் இத்தனை நாளைக்கு சாப்பிடுங்க, இது சரியாயிரும் அப்படின்னு கொடுத்துருவோம். அது 24 எம்எம் இருந்தாலும் சரி கல்லை ஒரு 7 நாளையில் உடச்சிருவோம். 7 நாளையில் கல் உடஞ்சிரும். உடஞ்சி நீர் பையில் இருந்தாலும் நீர் வழியாக வெளியே வர்றது தெரியும், கரைஞ்சிரும். எதில் இருந்தாலும் கரைச்சிருவோம். அதே மாதிரி உங்களுக்கு உப்பு வந்தவொடனே என்னாச்சு, கை கால் வீக்கம் கொடுக்கும். கிட்னி உப்பு படிஞ்சவுடனே போய் கிட்னி ஃபெயிலர் பண்ணிவிடும். அப்போ டைலிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதை நாங்கள் 3 தடவை 4 தடவை டைலிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதை நாங்கள் கரைச்சிருவோம், சரி பண்ணிடுவோம். கல்லை கரைச்சிருவோம், கிட்னி பிரச்சனையை சரி பண்ணுவோம்.
அந்த உப்பு வந்து இருக்கிற பகுதியில் நாங்கள் வந்து உள்ள கஷாயம் கொடுப்போம், மருந்து கொடுப்போம். அப்போ என்ன செய்யும், உப்பு சனஞ்சனமாக குறைஞ்சிடும். ஒரே வாரத்தில் உடம்புல இருக்க உப்பு, அந்த கை கால் வீக்கமும் வத்திரும். வீக்கம் என்ன வீக்கமாக இருந்தாலும் சரி, உப்பு பிரச்சனையை வெளியேற்றி விட்டுருவோம். ஆமாம், உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கை கால் வந்து வீக்கம் கொடுக்கும். அப்போ உப்பு படிஞ்சோன்னா என்ன செய்யும், கிட்னியை வந்து செயலிழக்க விடாது, செயல்படுத்த விடாது. செயல்படுத்த விடாமல் இருக்கையில் என்ன செய்யும், கிட்னி வந்து ஏங்காது. அப்போ ஏங்காமல் இருந்தவனா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனவனா அது வந்து கிட்னி பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு டைலிஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் 4 தடவை 3 தடவை டைலிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் 10 நாள் மருந்து கொடுத்தோன்னா அப்புறம் ஒன்றா சன்னமாக டைலிஸ் பண்ணதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மருந்து சாப்பிட்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் குணமடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை பேருங்க குணமடைஞ்சிருக்காங்க? இது வரைக்கும் ஒரு 100 பேர் குணமடைச்சிருப்பாங்க. கிட்னி பிரச்சனை ஒரு 100 பேர். அப்புறம் மற்ற பிரச்சனை கல்லடைப்பு இருக்குது, அதெல்லாம் ஒரு 10-300 பேர் சரியாயிருக்கும். உப்பு இருக்குது, அதெல்லாம் உப்பெல்லாம் ஒரு 500 பேருக்கு மேலே சரியாயிருக்கு. உப்பு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு 500 பேருக்கு மேலே உப்பு. இந்த கிட்னி ஃபெயிலரு, கல்லடைப்பு இதெல்லாம் இப்போ சமூகத்தில் பக்கத்தில் வந்தது தானே, அதுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சுகருமே இப்போ பக்கத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடி யாருக்கோ ஒருத்தருக்கு சுகர் இருக்கும், ஆனால் இப்போ பிறந்த பிள்ளை கூட சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற பூரா கெமிக்கல். கெமிக்கல்னால தான் இது பூரா உற்பத்தி ஆகுது. இதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணுறோமுங்கய்யா. இது எந்த மாதிரி மருந்துங்க நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் எல்லாமே இயற்கை மூலிகை தான். ஆமாம், இந்த பாருங்க, இது வந்து பூனை மீசை. ஆமாம், இதுக்கு பேர் வந்து பூனை மீசை. இந்த பூனை மீசையை வந்து நாங்கள் மூளை வந்து இங்கே எல்லா பகுதியிலையும் கிடைக்கும். நாங்களும் பூனை மீசை செடி வந்து வளர்க்குறோம். வளர்க்குற இடத்துல எடுத்துக்கிடுவோம். இது காட்டுகளில் இயற்கையாக கம்மா காயில் இது எல்லாம் வந்து இயற்கையாக இது வரும். இதை வந்து நாங்கள் பிடிங்கிட்டு வந்து இதிலேருந்து என்னென்ன மருந்துகள்லாம் சேர்ப்பீங்க? அதில் எத்தனை வகையான மருந்துகள் சேர்க்கப்படும்? அது பூனை மீசை நாங்கள் வந்து சேர்ப்போம். அப்புறம் வந்து கல்லடைப்புக்கு கூளைப்பூ சேர்ப்போம். அப்புறம் ஆவரம்பூ வேர் சேர்ப்போம். இப்படி வந்து என்னென்ன மூலிகைகளில் எதோட இணைக்கணுமோ அதோட நாங்கள் அந்த மூலிகையை இணைச்சிருவோம். எத்தனை நாளில் இந்த மருந்து சாப்பிடணும்? பிரச்சனை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துருவோம். இத்தனை நாளைக்கு நாங்கள் மருந்து சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூலிகளோட அப்புறம் வந்து நாங்கள் நீர் மூலிகைலாம் சேர்ப்போம். அது பக்காவான மருந்து. கல் பிரச்சனைக்கு, கிட்னி பிரச்சனைக்கு இதெல்லாம் வந்து பக்காவான மருந்து. அவங்க கொண்டு வர டெஸ்ட்டு நாங்கள் வந்து பார்ப்போம், கை பிடிச்சி பார்ப்போம். ஆமாம், நாடி பிடிச்சி பார்ப்போம். சரி, என்னென்ன பிரச்சனை இருக்குது, நாடி இவங்களுக்கு 3 நாடி எப்படி வேலை செய்யுது, எந்த நாடி ஓடுது அப்படின்னு அந்த அனுபவமும் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு இவங்களுக்கு பித்தம் கூட செலத்மா எது கூடி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இவங்க உடல் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரிப்போர்ட்டில் என்ன கூடியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிப்போர்ட்லேயும் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் என்னென்ன பிரச்சனை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இத்தனை நாளைக்கு இந்த மருந்து சாப்பிட்ணும், இத்தனை நாளைக்கு இந்த மருந்து சாப்பிட்ணுன்னா மருந்து எல்லா மருந்துமே ஒன்றா தான் கொடுத்து விடுவோம். காலையில் ஒரு மருந்து, மதியானம் ஒரு மருந்து, சாயங்காலம் ஒரு மருந்து. மதியானம் மருந்தை கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிடுங்க, வெந்நீரில் சாப்பிடுங்க, பச்சை தண்ணியில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் தேனில் சாப்பிட்ற மருந்துகள் இருக்குது. அது அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி அனுப்பானம் அறிஞ்சு மருந்து கொடுத்துருவோம். அனுப்பானமும் சேர்த்து கொடுக்கையில் எல்லாமே வந்து நோய் குணமாயிடும். இல்லை, அவங்க தங்குறதுக்கு வசதி உள்ளவங்களாக இருந்தால் வந்து தங்கிக்கலாம். நாங்கள் வந்து முடிஞ்ச வரை இலவச வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இலவச வைத்தியம் பண்ணுறோம். அவங்க வந்து அவங்களால முடியலை, கஷ்டத்துக்கு விட்றாங்க, வந்து நம்ம குடும்பத்தில் கஷ்டமான குடும்பம் அப்படின்றவங்களுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் ஏதோ வந்து பண்ணித்தர்ற மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம். வாங்க, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுங்க, நாங்கள் செஞ்சு தர்றோம். இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இந்த பணம் வாங்கிட்டு நாங்கள் மருந்து செய்கிறோம். கட்டாயம் கிடையாது. தர்ம வைத்தியங்கள் பண்ணுறோம். நாங்கள் மூலிகை எடுக்கிறனால தர்ம வைத்தியங்கள் பண்ணுறோம். மூலிகை தானே எடுக்கிறோம், தர்ம வைத்தியமும் பண்ணுறோம். வாங்க, மருந்து சாப்பிடுங்க, குணமடைங்க அப்படின்னு சொல்லிடுறோம்.
நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்காக நீங்க ஆமாம், நாங்கள் தர்மமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தர்ம வைத்தியம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு நாங்கள் தர்மமாக மருந்து கொடுத்துருக்கோம். சாப்பிட்டு குணமடைங்க, வாங்க உங்களால் முடிஞ்சே கொடுங்க, நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எங்க இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்றது எப்படிங்க தொடர்பு கொள்றது? ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நாங்கள் வந்து இப்போ பேசுகிறதுல ஃபோன் நம்பர் கீழே வரோம். என் நம்பர் வந்து 70 10 51 99 23. இந்த நம்பர் தொடர்பு கொண்டா போதும். இந்த நம்பர் தொடர்பு கொண்டா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்க, நாங்கள் இலவசமாக வைத்தியம் பண்ணுறோம். வாங்க, மருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு குணமடைங்க, நோயில்லா வாழ்வு வாழுங்க, 100 ஆண்டு ஆயுள் வாழுங்க. அழகர் பேர், புலிப்பாணி வைத்தியசாலை, சாணார்வெட்டி, மேட்டுக்கருப்பா கோயில். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.